ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது நைட்டு நம்மளோட விஜய் விஷால் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஹீரோ. நான் என்ன மாதிரிலாம் இந்த வீட்டுக்குள்ளே யாருமே கிடையாது, எனக்கு இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ் மாதிரி யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆணவத்தில் ஆன மனுஷன் இப்போ வந்து அடங்கி உடங்கி உக்காந்துட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆணவம் தான். எல்லாமே வந்துட்டு கிரிக்கெட் ஆடலாம், கோலி ஆடலாம், கில்லி ஆடலாம், ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடினா கண்டிப்பாக இப்படி தான் வரும். இதுக்கு வந்து இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட அஸ்வின். குக் கோமாளியில் அவ்வளோ ஃபேமஸ்ஸு, பெண்கள் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்தாங்க. ஒரே ஒரு படத்தோட ப்ரொமோஷனில் கொஞ்சம் எல்லாம் மீறி பேசினார். அதுவும் எல்லாம் மீறி பேசுனது கூட தப்பு இல்லை, அதை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் ஒரு டைரக்டரோட அந்த உழைப்பை வந்து சொன்னார் பாருங்கள். அத்தனை பேர் டைரக்டரோட உழைப்பு அதுதான் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லாருமே வந்து அப்படியே இது பண்ணி இப்போ வந்து எந்திருக்க முடியாமல் மாடின்னு முழிக்கிறார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவருக்கு அந்த நிலைமை வந்துருமோன்னு பயப்படுறார். காரணம் வந்த செலிப்ரிட்டிஸ், நேற்று வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதை சொல்ல இவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. 82வது நாள் இவ்வளோ நாளாக வந்து அந்த விஷயங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் சாரி அங்கங்கே சொன்னார், அவருக்கு தோணிருக்கு. பட் நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஆள் நம்ம போய் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டார். சாரி சொல்கிறதுல தப்பே கிடையாது. தப்பு செஞ்சிட்டோன்னா சின்னவா காலில் கூட வரலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம செஞ்சது தப்பு. ஸோ இங்கே வந்துட்டு தனியாக உட்காந்து புலம்புற அளவுக்கு ஆகிப்போச்சு நம்மளுடைய விஜய் விஷாலோட நிலைமை. அப்படியே அவரே ஆஸ்வாசப்படுத்திக்கிறாரு. கண் கலங்குது, தொடச்சிட்டு சரி விடு இன்னொருத்தவங்க சொல்ல வேண்டியது அவரே சொல்லிக்கிறார். விடு, சாரியும் கேட்ட, அதுக்கு வருத்தமும் தெரிவிச்சிட்ட, நீயும் தப்புன்னு உணர்ந்துட்ட, அதை தாண்டி மூவிங் ஃபார்வர்ட் போ, பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. இன்னொரு கட்டத்தில் நம்ம சௌந்தர்யா வந்துட்டு பார்க்குறாங்க. டேய் என்னடா தூங்காமல் இருக்கேன், இதோ இப்போ தூங்கணும். டேய் ஓவராக யோசிக்காதடா, சாரிம்மா, பரவாயில்ல விட்றா, நாளைக்கு பேசிக்கலாம், போய் சீக்கிரம் தூங்குடா, தூக்கம் தான்டா மெயின், தூங்கலைன்னா மண்டை அப்படியே ஓப்பன் ஆகிடுண்ணா, போடா போய் தூங்குடா, ஓவராக யோசிக்காத, நானே மறந்துட்டேன், விடு, சான்ஸே இல்லை. சௌந்தர்யா வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் தான். திடீர்னு தான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த வேதாள முருகமரத்தில் ஏற மாதிரி பண்ணுறாங்க. மற்றபடி இவங்களும் ஒரு குட் சோல், நல்ல ஒரு போட்டியாளர், நல்ல ஒரு மனம் படைத்த ஒரு ஆள். சரி, இப்போ வந்து விஜய் விஷால் கண் கலங்கி இப்படி பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி நைட்டில் வந்துட்டு, அதுவும் கார்டன் ஏரியா கார்னரில் வந்துட்டு கேமரா இருக்கிற இடத்துல சோஃபா பக்கத்தில் வந்து அழுகுறாங்கன்னா ஒன்று நடிப்பாக இருக்கும், இல்லை கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது? நடிப்பாக இருக்கா, இல்லை அவர் உண்மையிலேயே நடிக்கலைங்க, வருத்தம் தான் தெரிவிக்கிறாரு, வருத்தம் தான் படுறாரு அப்படின்னு தோணுதா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.